தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஒரு சிலர் பேரண்ட்ஸ் பார்ப்பாங்க, ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஜோலி கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்குள்ளே அந்த குழந்தை செய்யலைன்னா அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க. அது விட்டு போட்டு இதெல்லாம் உன்னால் செய்ய முடியாது, இதெல்லாம் இந்த வேலைக்கு நீ சரி வரப்பட மாட்ட, எதுவும் செய்ய மாட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா குழந்தைய வந்து என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாதுங்க. அப்படி சொல்லி குழந்தைங்கள வளர்க்கக்கூடாதுங்க. புரியுதுங்களா? உன்னால் முடியும், செய்யி, இப்படி தான் செய்யணும், கஷ்டப்படு, முயற்சி திருவினை ஆக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் முயற்சி பண்ணால் தான் திருவினை ஆக்கும். பீனிக்ஸ் பறவை எத்தனை முறை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து அது வருங்க. அதுபோல் நம்ம மீண்டும், அதாவது விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றிங்களாம்மா. அப்போ நம்ம விடாமல் ஒரு காரியத்தை செய்து கஜினி முகமதை பாருங்கள், 18 முறை போர் தொடுத்துருக்குறாப்பிடிங்க, அப்புறம் தான் ஜெயிக்கிறாப்பிடிங்க. அது போலங்க விடாமுயற்சி வெற்றி கொடுக்குங்க. இது எப்படியாவது செய்தாகணும் என்று நினச்சி செய்யணுங்க. நான் எனது வீட்டு பாடம் என்று நினைத்து அப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க. இப்போ உங்களுக்கு உண்டான வேலைங்க, உங்களுக்கு உண்டான வேலையை நீங்கள் முடிச்சு போடணுங்க. புரியுதுங்களா? அப்போ எந்த வேலையும் பெண்டிங் இல்லாமல் ஒரு வேலை நினச்சி போட்டிங்கன்னா அப்பயே செஞ்சுக்கோணுங்க. அது விட்டு போட்டாலும் நேரம் கடத்துறதோ நேரம் தாழ்த்துறதோ அந்த மாதிரி காரியங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இழக்க வேண்டியதாக வந்துடுங்க. ஒரு காரியத்தை எடுத்தால் ஜெயிச்சு போடணுங்க, முடிக்கணுங்க. அதை விட்டு போட்டு நம்ம அப்புறம் மறுக்கா பண்ணிக்கலான்னு விட்டு போட்டிங்கன்னா அதே பழக்கமாகிடுங்களாம்மா. அதனால் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்க. இந்த மாதிரி காரியங்களை தெரிஞ்சு பண்ணி போடுங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.